அந்த வைரக்கையோட விலை எவ்வளவு? எவ்வளோண்ணே? 100 கோடி ரூபாய் இன்னைக்கு மதிப்பு. 100 கோடி? 100 கோடின்னு நீங்கடா பேய் மாதிரி கத்துறீங்க. 100 கோடி ரூபாய் எடுத்துட்டு வந்துட்டா மட்டும் போதுமா? எவ்வளவு பிரச்சனை இருக்குது நமக்கு. ஏண்டா புண்ணாக்கு, உங்க அம்மா கண் ஆபரேஷனுக்கு எவ்வளவு வேணும்னு கேட்ட? 20,000. அர்ஜுனா, உன் வீடு கட்டுறதுக்கு எவ்வளவு வேணும்? 50,000 ரூபாண்ணே. அது கோவிந்தா, புள்ள கல்யாணத்துக்கு எவ்வளோடா கேட்ட? 1 லட்சம். பத்தியா, அண்ணனுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குது. இவ்வளவு காசுக்கு நான் எங்க போவேன்? அதான் ஆத்தாவா மனசு வச்சு இந்த ஐடியா கொடுத்துச்சு. இப்ப நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சதா? புரிஞ்சது. என்ன அது? சாமி கையால் லவுட்னு சொல்றீங்க. அது மேட்ரு. லவுட்டிடுவீங்களா? அல்வா சாப்பிடுற மாதிரி. வாடா, இதாண்டா எனக்கு வேணுங்கிறது. ஓகே ஓகே அண்ணே. சரி, எல்லாருமா அப்படி போய் உட்காந்து எப்படி லவுட்றதுன்னு பயங்கரமா பிளான் பண்ணி மேட்ரை முடிச்சிடணும்டா. கண்டிப்பா. போங்க 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 போங்கடா போங்க. வெரி குட் வெரி குட். அண்ணா, சாமி நகைத்துறது தப்பு இல்ல அண்ணே. வந்துட்டாரா கீரன், புலி மூட்டை மாதிரி இருந்துக்கிட்டு மூஞ்சா பேரு. சாமியே நமக்கு நல்லது பண்ணுதான், இவரு மாட்டாராம். போடா போடா, போய் அவனோட யோசி ஏதாவது. அப்பா இல்லையா, நீதான் அந்த வேலையை கச்சிதமா முடிச்சு கொடுக்கணும். அப்படி முடிச்சு கொடுத்துட்டேன்னு வையே, இந்த கோயில எல்லாம் கூட்டு வந்து உன் கோயில மொட்டா போடுறையா, நிறைய முடி தரும். Good morning. Be seated. இவ்வளோ நாளா சில திருட்டு விஷயமா க்ளூ கிடைக்கலன்னு டைமை வேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் வந்திருக்கு. அதுக்காக தான், அது சம்மந்தமாக பேசுறதுக்காக தான் இந்த மீட்டிங்கே. முதல்ல இந்த ஃபோட்டோவை பாருங்க. இவன் பேர் தேவராஜ். ஸ்ரீவல்லிபுத்தூர் பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல பிறந்தவன். இவனோட அப்பா ஒரு ஸ்தபதி. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான கோயில்ல இவங்க அப்பா செஞ்ச சிலை தான் இருக்கு. இந்த தேவராஜ் விஷயத்துல எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல. அவங்க அப்பா சிலையை செஞ்சாரு, இவன் சிலையை கடத்துறான். எதனால? அவனுக்கு அந்த சிலையோட வேல்யூ தெரிஞ்சிருக்கு சார். இருக்கலாம். அதனால தான் சாமி சிலை கடத்துறது மட்டும் தொழிலா வச்சிருக்கான். ஊருக்குள்ள சந்தேகம் வரக்கூடாதுன்றதுக்காக கந்து வட்டி தொழிலும் பண்றான். இவ்வளோ டீடைல்ஸ் கிடைச்சிருக்கு, இமிடியேட்டா அவனை அரெஸ்ட் பண்ணலாமா சார்? நோ 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 நோ. அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க மிஸ்டர் தண்டபாணி. இவ்வளோ நாள் கொள்ளையடிச்ச பணத்துல அவங்க கிட்ட பணபலம் மட்டும் இல்ல, ஆள் பணமும் செல்வாக்கும் அதிகமாயிடுச்சு. இவனை தகுந்த எவிடன்ஸோட கையும் களவுமா அரெஸ்ட் பண்ணமே தவிர மற்றபடி சாதாரணமா அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது. தொழில அவ்வளவு ஜாக்கிரதையா அவன் பண்ணிட்டு இருக்கிறான். ஓகே, ரெண்டாவதா நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. கும்பகோணம் பக்கத்துல பூஞ்சோலைன்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல ஒரு பெரிய சிவன் கோயில் இருக்கு. அந்த சிவன் கோயில் இன்னும் தனியாரோட பராமரிப்புல தான் இருக்கு. அந்த கோயில் அம்மனுக்கு விலை மதிக்க முடியாத வைர நகைகள் இருக்கு. அதை பத்தி டீடைல்டா ஒரு ஆர்டிகல் ஒரு மேகசின்ல வந்திருக்கு சார். எஸ், அதை பத்தி தான் இப்ப நான் பேச போறேன். எனக்கு கிடைச்ச ரெண்டாவது இன்ஃபர்மேஷன், அந்த கோயில் நகைகளை தேவராஜ் கொள்ளடிக்க போறாங்கிறது தான். இப்ப இந்த கொலையில இருந்து அந்த நகைகளை நாம எப்படி பாதுகாக்கணும், அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறோங்கிறது தான் இந்த மீட்டிங்கோட முக்கியமான கண்டென்ட். மிஸ்டர் ராகவன். எஸ் சார். இந்த ஆபரேஷன்ல உங்களை தான் ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் லீடரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கீழே 5 இன்ஸ்பெக்டர் ஹெல்ப்பா இருப்பாங்க. அது தவிர லோக்கல் போலீஸ் கூட உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. தேங்க்யூ சார். இது எப்படி நீங்க பிளான் பண்ண போறீங்க, எப்படி நிறைவேற்ற போறீங்கிறத கிளீனா ஒரு ஸ்கெட்ச் போட்டு என் பார்வை கொண்டு வாங்க. கண்டிப்பா சார். இந்த ஆபரேஷனை ராகவனுக்கு அலாட் பண்ணதுனால மத்தவங்க ரிலாக்ஸா இருக்க வேண்டாம். எல்லாரும் அலர்ட்டா இருக்கணும். தேவராஜ் எந்த நேரத்திலையும் எந்த ரூபத்திலையும் பிடிபட வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். மிஸ்டர் ராமச்சந்திரன் சார், நீங்க மட்டும் இங்க இருங்க.
என்னம்மா சரோஜா நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேண்ணே. ஆமா உன் பொண்ணு ரமா பரீட்சையை பணம் கட்டிட்டால? கட்டிட்டானே. பணம் வர வேண்டியிருக்கு, வந்ததும் திருப்பி கொடுத்துட்றேண்ணே. எனக்கு எதுக்குமா பணம் கொடுக்க போற? இது நல்லா இருக்கே. பரீட்சைக்கு சமயத்துல நீங்க தானே பணம் கொடுத்து உதவுனீங்க, அதை எப்படி நான் மறந்துட முடியும்? நான் கொடுத்து உதவுறேனா? சரோஜா உன் பொண்ணு பரீட்சையை பணம் கட்ட முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தான்னு கேள்விப்பட்டேன். அதான் பணம் கட்டியாச்சான்னு யதார்த்தமா நான் கேட்டேன். நீ என்னடா நான் கொடுத்து உதவுனேங்கிற? இல்லையே, ரமா நீங்க பணம் கொடுத்ததா தானே சொன்னா? இல்லம்மா, நீ தான் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. எதுக்கு ரமாவை போய் கேளு. பற்றா? ரமா, ரமா. என்னம்மா? பரீட்சைக்கு பணம் கட்டுறதுக்கு மாலா அப்பா பணம் கொடுத்தாருன்னு தானே என்கிட்ட சொன்னேன். ஆமா. அவர் பணம் கொடுக்கலன்னு சொல்றாரு. என்கிட்டயே போய் பேச ஆரம்பிச்சிட்டியா? என்ன ஏமாத்துறியா? யாரடி உனக்கு பணம் கொடுத்தா? யார் கொடுத்தா? வாய் திறந்து சொல்லு. வாயில என்ன கொழுக்கட்டிய வச்சிருக்க? ஏற்கனவே ஒரு உதவக்கரையை கட்டிட்டு நான் பண்ற கஷ்டம் போதாதா? உன் பங்குக்கு நீ என் வயிற்றுச்சல் கொட்டிக்க ஆரம்பிச்சிட்டியா? இத பாருடி, பொய், ஏமாத்து, திருட்டு, பித்தலாட்டம் பண்றது இது எதுவுமே எங்க பரம்பரையில கிடையாது. நீ என் வயித்துல பிறந்த பொண்ணுடி. என்ன மாதிரி ரோஷமானவளா இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா உங்க அப்பா மாதிரி மானங்கிட்டு போயிருக்க. சொல்லுடி, சொல்லு. அந்த பணத்தை யார்கிட்ட இருந்து வாங்குன? யார்கிட்ட இருந்து வாங்குன? யாரை ஏமாத்தன? சொல்லுடி. சரோ, சாரி ஃபார் தி இன்டரப்ஷன் டியூரிங் யுவர் இன்ட்ராகேஷன். பட் இந்த பிரச்சனைக்கு என்னோட சொல்யூஷன் என்னன்னு தெரியுமா? இதான். முதல்ல இந்த தாம்பு கயிறு செயினை கொண்டு போய் உன் ஃப்ரெண்டு தரணி கிட்ட கொடு. இதை பாரு, இந்த எடை மாத்து இதெல்லாம் பர்ஃபெக்டாக செக் பண்ணிக்க சொல்லு. அப்புறம் எடை குறையுது, மாத்து குறையுது, அது குறையுது, இது குறையுதுன்னு ஒப்பாரி வைக்க போறா. ஏது திடீர்னு உங்களுக்கு இவ்வளோ பணம்? ஓஹோ, இப்போ என் மாத்து சரியா இருக்கான்னு என்னையே உரசி பார்க்குறியா? ஒன்று மட்டும் சொல்கிறேன், திருடல. அப்ப யாரை ஏமாத்துனீங்க? போச்சுடா சரோஜா. இதை பாரு, இந்த ஏமாத்துறதுன்ற கான்செப்டே ரொம்ப தப்பு. ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்களும் இருப்பாங்கன்றதான் யூனிவர்சல் ஃபேக்ட். இப்போது தூண்டிலில் புழுவை வச்சு மீன் பிடிக்கிறோம், அது தப்பா? வலையில் இறைய வச்சு பறவையை பிடிக்கிறோம், அது தப்பா? அதெல்லாம் தப்புனா நான் பண்ணுறதும் தப்பு தான். அதெல்லாம் நியாயம்னா நான் பண்ணுறதும் நியாயம்தான். நீங்க பண்ண காரியத்தை நியாயப்படுத்தினாலும் மத்தவங்களை ஏமாத்தி சம்பாதிக்கிறது பெரிய தப்பு. அதுக்குண்டான தண்டனையை நீங்க அனுபவிக்கத்தான் போறீங்க. சரி, உன் கோர்ட்டில் அதுதான் தீர்ப்புனா எனக்கு அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாரு, உன் பேரை சொல்லி நான் ஏமாற்றி வாங்கின சங்கிலி இப்போ மறுபடியும் உன் கைக்கே வந்துருச்சு. ஃபார் எவ்ரி டெபிட் தேர் இஸ் அ கரஸ்பாண்டிங் கிரெடிட். இதுதான் பேட்லி பாயோட பிரின்சிபல். இந்த இங்கிலீஷ் உனக்கு புரியலன்னு வச்சுக்கோ, உன் பொண்ணுகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. ஆக மொத்தம் அக்கௌண்ட்ஸ் டேலி ஆயிடுச்சுல்ல, கணக்கை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இரு. ஏய் நில்லடி. ஏது அந்த பணம்? நீ உங்க அப்பா மாதிரி ஏமாத்த ஆரம்பிச்சிட்டியா? சொல்லுடி, சொல்லு. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். பரீட்சைக்கு பணம் கட்டியே ஆகணுன்ற நிர்பந்தமான சூழ்நிலையில் அந்த பணம் வந்தது. அந்த பணம் வந்தது தான் முக்கியமே தவிர அது எப்படி வந்தது, எங்கேருந்து வந்ததுன்றது அனாவசியம். ஆனா நேர்மையா வாழணும்னு நினைக்கிற எனக்கு அது அவசியம். சரி, பணம் தப்பான வழியில் வந்ததுன்னு வச்சுப்போம். அதனால ரமா என்ன ஃபெயில் ஆயிடுவாளா? மீன் வித்த காசு நாருமா? நாய் வித்த காசு குறைக்குமா? இதை பாரு, ரமா நீ வளர்த்த பொண்ணுன்றது உண்மையாக இருந்தா இந்த பணம் நிச்சயமாக நல்ல வழியில் தான் வந்திருக்கும். அப்படி இல்லைன்னா நீ வளர்த்த விதம் சரியில்லைன்னு தான் அர்த்தம். அதுக்கு நீ தான் தண்டனை அனுபவிக்கணுமே தவிர இவ்வளோ தண்டிச்சு என்ன பிரயோஜனம்? அதை விட்டுட்டு சும்மா இவகிட்ட பணம் எப்படி வந்தது, எங்கேருந்து வந்து நோய் நோயின்னு கேள்வி கேட்டுக்கிட்டு. ஏய், நீ போய் படிக்கிற வேலை பாரு, போ போ. சரோஜா, நீயும் தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்காம ஆக வேண்டிய வேலையை பாரு, ஓ. இன்னைக்கு தான் இந்த குடும்ப தலைவனா நான் பர்ஃபெக்டாக பிஹேவ் பண்ணியிருக்கேன். அம்மா, ரமாவுக்கு எப்படி இந்த பணம் வந்தது? முதல்ல நம்ம அதை கண்டுபிடிக்கணுமே. ஃப்யூச்சரில் நமக்கும் யூஸ் ஆகும்ல. ஹலோ, மேனேஜர் சக்தி சாரா? நான் தேவராஜ் பேசுகிறேன் சார். ஒன்றும் இல்லை, நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் கொஞ்சம் பணம் கிரெடிட் ஆகணும், அதான் ஆயிடுச்சான்னு. ஆயிடுச்சா?
எவ்வளோ சார்? ஆமாம் ஆமாம். ஆ தேங்க்யூ சார். அப்புறம் வீட்டு பக்கம் வர்றது வீட்டில் வேணாமா? சரி நீங்கள் சொல்லுங்கள், எங்கேனாலும் நம்ம மீட் பண்ணுவோம். ஓகே சார். வாயா. இப்போ தான் மும்பையிலேருந்து மேனேஜர் சொன்னால் நம்ம அக்கௌண்ட்டில் பணம் பாஸ் ஆயிடுச்சுன்னு. பணம் பாஸ் ஆகிறதுக்குள்ள நீ பழிச்சுன்னு வந்து நிற்கிற? பரவாயில்லையே, வேகமாக தான் இருக்க. துரத்துறவனை விட ஓடுறவனுக்கு தான் வேகம் ஜாஸ்தி வரும்னு சொல்லுவாங்க. நான் ஓடுற நிலைமையில இருக்கேன். டேய், அதான் நல்லபடியாக காரியத்தை முடிச்சிட்டல்ல, அப்புறம் ஏன் முடிஞ்சு போன விஷயத்தை நினச்சி டென்ஷன் ஆகிற? அடுத்த விஷயத்துக்கு வா. என் 4 லட்சத்தை எப்போ கொடுக்க போற, எப்படி கொடுக்க போற? ഹലോ ആ ഡോക്ടറെ, നമ്മളാണേ. സുഖമല്ലേ? പിന്നെ ഇപ്പോഴോ? അർജൻറ്റാണോ? എത്ര എണ്ണം? 2? ഓക്കെ, നോക്കാമല്ലോ. ഡോക്ടറെ, നമ്മൾ നോക്കാന്ന് പറഞ്ഞ കാര്യം സമ്മതിച്ചടോ. അയച്ചു വയ്ക്കാന്ന് ഇപ്പൊ തന്നെ റെഡിയാക്കാം. நம்ம கேரளா ஃபேமிலி டாக்டரு உடனே 2 கிட்னி வேணுங்கிறாரு. என்ன பண்றது? அண்ணே, நான் தர வேண்டிய பணத்தை எப்படியா தந்துடுறேண்ணே. என் பொண்டாட்டி காலில் விழுந்தா உங்களுக்கு கொடுத்துறேண்ணே. தயவு செஞ்சு என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்கண்ணே. சாச்சா, உன்னை போய் ஏதாவது பண்ணுவனாயா? நீ நம்பாள் இல்ல, உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். உன்னை வச்சு இன்னும் எவ்வளவு காரியம் சாதிக்க வேண்டியது இருக்குது. குணா அண்ணே, காட்டுறாத. பாத்தியா, பூஞ்சோல கிராமம். அங்க ஒரு ரொம்ப பழைய கோயில் இருக்கு. அங்க ஒரு அழகான அம்பாள் இருக்கா. அவளுக்கு இப்ப தேவையே இல்லாம விலை மதிக்க முடியாத நிறைய நகை இருக்கு. அதெல்லாம் நம்ம கைக்கு வரணும், எல்லாம் என் கைக்கு வரணும். அதான் நம்மளோட அடுத்த பிளான். அதை நிறைவேற்ற போறது யார் தெரியுமா? நீதான். நானா? நீதான் மாப்பிள்ள அந்த பிளானை நிறைவேற்ற போற. நீ அப்படி நிறைவேற்றிட்டீன்னா எனக்கு கொடுக்க வேண்டிய 4 லட்சத்தை கொடுக்க வேண்டாம். என்ன பார்க்குற? ஏய், ஆடி தள்ளுபடியிலே 50% தான்டா டிஸ்கவுண்ட்டு. ஆனால் இந்த தேவராஜ் கிட்ட 100% டிஸ்கவுண்ட்டு. என்ன யோசிக்கிற? இஷ்டம் இல்லைன்னா வேணாம், உன்னை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். போய் உன் பொண்டாட்டி காலில் விழுவு. போடா. நீ உழுவடா. ஆனா அவ பணம் கொடுக்கணுமே உனக்கு. அண்ணே, நான் சேருண்ணே. வெரி குட். குணா, அண்ணே, தம்பிக்கு நம்ம பிளானை சொல்றா. டேய், ஜாக்கிரதையானடா. சரிண்ணே. என்னடா சத்தம்? மகா கோவமா இருக்காருண்ணே. என்னாச்சு அவனுக்கு? தெரிலண்ணே. அடிச்சு என்ன கொள்றா? சின்ன வயசுல நீ என் புள்ள மாதிரி உன்னை தூக்கி வளர்த்தம் பாரு. அப்பனுக்கு அப்பனா, அம்மாவுக்கு அம்மாவா. அதுக்கு என்ன அடிச்சு கொள்றா? வாத்திரம் அடங்குதான். அப்போ அதை நான் பாக்குறேன். அடா, நீ மதிக்கிறதே இல்லைண்ணே. டேய் டேய், அழுவாதடா. என்னடா உன் பிரச்சனை? சொல்டா. அண்ணே, அந்த பிரதாப் யாருண்ணே? நம்ம கிட்ட கடை வாங்கிட்டு வட்டி கூட கட்ட முடியாத ஒரு கபோதிண்ணே. அவனை நம்பி நீ போனே. டேய் தம்பி, அழுவ கூடாது. தம்பி, அழுவாதடா, அழுவ கூடாது.
அழுவாத. இப்போ என்ன பண்ணு நானு? சொல்லு, என்ன வேணும் உனக்கு? அண்ணே, அந்த கோயில் நீங்க கொள்ளடிக்கிற விஷயம் எவ்வளவு பெரிய விஷயம். அதை என்ன நம்பி கொடுக்காம அந்த கபம் பாலே எனக்கு அசிங்க கேவலமா இருக்கு. இதுக்காக வாட பாட்டிலாம் போட்டு உடைச்சிட்டு இருக்க? முட்டாள் முட்டாள். கால்ல கையில பட்டா என்ன வருது? டேய், உங்க அண்ணன் ஒரு விஷயம் செய்யறானா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குண்டா. இது மயிரை கட்டி மலை இழுக்கிற மாதிரி. போனா மயில், வந்தா மலை. புரியல? பிரதாப் கோயில் நகையை கொள்ளையடிச்சா நமக்கு சொத்து சேரும். அதுவே அவன் மாட்டிக்கிட்டா தண்டனை அவன் அனுபவிப்பான். இப்ப சொல்லு, நான் செஞ்ச தப்பா? அதுக்காக என்ன இங்கே அடைஞ்சு கிடக்க சொல்றியா? அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? நான் தான் படிக்கலையே, என் தம்பியாவது படிக்கிட்டுன்னு உன்னை பள்ளிக்கூடம் அனுப்பிச்சேன். நீயே ஒவ்வொரு கிளாஸ்லயும் 2 வருஷம் 3 வருஷம் உட்காந்து வந்த. எனக்கு படிப்பு ஏறல, என்ன பண்ண சொல்ற? அதுவும் தப்பு இல்லடா. அதுக்கப்புறம் ஒண்ணு பண்ணியா லவ், அதான்டா தப்பு. டேய், நம்ம தொழில் வேற காதல் வேறடா. 2 ரயில்வே ட்ராக் மாதிரி சேரவே கூடாதுடா. சரி, காதலிச்சதுதான் காதலிச்ச. எவ்வளையாவது ஒரு அட்ரஸ் இல்லாதவளை காதலிச்சியா? இல்லையே. நேரா நம்ம தொழிலுக்கு எவன் ஆப்பு வைப்பானோ அந்த போலீஸ்காரன் தங்கச்சி மேல எல்லாம் ஆசை வச்ச. தம்பி ஆசைப்பட்டானே, அவனாவது நிம்மதியா இருக்கட்டும் தான் அந்த போலீஸ்காரன் எனக்கு வேணாம் உனக்கு வேணான்னு பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைச்சேன். அதுதானே எதிர்பாராம மிஸ் ஆயிடுச்சு. உனக்கு மட்டும் மிஸ் ஆகல தம்பி, அந்த போலீஸுக்கும் குறி மிஸ் ஆயிடுச்சு. என்ன எய்ம் பண்ணவன் இப்ப ஒன்ன குறி வச்சிருக்கான்டா. டேய், நீ என் உயிர்ரா. உனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்னால தாங்க முடியாதுடா. அதனால தாண்டா உன்னை நான் இங்கேயே பொத்தி பொத்தி வச்சிருக்கேன். கொஞ்ச நாள் டைம் கொடு, அவனை நான் போட்டு தள்ளிடுறேன். அதுக்கப்புறம் நீ சிங்கம் மாதிரி நடக்கலாம்டா. எந்த நாயும் உன்னை சீண்டாது. ஏன்டா பொட்ட கோழி மாதிரி தலை கவுந்து நிக்கிற? எங்க அப்பா முருகன் கையில இருக்க வேல் மாதிரி நிமிர்ந்துடா. நீ என் தம்பிடா, தேவராஜோட தம்பிடா. சிங்கம் சிங்கம்டா நீ. அகல் விளக்கின் அடியினிலே நிழலாக இருளிருக்கும் அனுபவத்தின் மறுபுறத்தில் சுகமான துயர் இருக்கும். அகல் விளக்கின் அடியினிலே நிழலாக இருளிருக்கும் அனுபவத்தின் மறுபுறத்தில் சுகமான துயர் இருக்கும். என் அறையின் ஜன்னல் திரைகளிலே உன் அழகு பருவம் படபடக்கும். உன் பாத கொலுசின் அசைவினிலே என் நெஞ்சம்